हाई फ्रेंड्स वेलकम टू रेन्ना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா கிராமத்து ஸ்டைல்ல சூப்பரான பருப்பு கடையல் கூடவே கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரொம்ப சுவையா இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையா செஞ்சிரலாம் அந்த சுவையான பருப்பு கடையல் கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம் கிராமத்து ஸ்டைல்ல பருப்பு கடையல் பண்ண போறோம் அதுக்கு 1 கப் தோரம்பருப்பு எடுத்து 10 நிமிஷமா தண்ணியில ஊற வச்சிருந்தேன் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே 4 பச்சை மிளகாய் 10 பல் பூண்டு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நிறையா சேர்க்கும்போது பருப்பு கடையல் நல்ல சுவையாக இருக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம வேக வைக்கலாம் நம்ம வேக வச்ச தோரம்பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கலந்து நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பருப்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் நான் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் 15 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் பருப்பு கடையலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்ல சுவையை கொடுக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கு காய்ந்த மிளகாய் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன் ஏன்னா பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இதுக்கு காரம்னு எடுத்துக்கிட்டால் பச்சை மிளகாய் காரம் காய்ந்த மிளகாய் காரம் தான் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் காரத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் பெருங்காயத்தூள் உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம மசிச்சு செய்யும்போது பருப்பு கடையல் நல்ல சுவையாக இருக்கும் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு நம்மளோட சுவையான பருப்பு கடையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது கொதிக்கணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நம்மளோட பருப்பு கடையல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் அங்கங்கே தெரியுது இந்த அளவுக்கு தான் நம்ம மத்து வச்சு மசிச்சு செய்யணும் அப்போ தான் பருப்பு கடையல் நல்ல சுவையாக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் வறுவல் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துடலாம் நான் தாளிக்கிறதுக்குலாம் எதுவுமே சேர்க்கல இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் கோவக்காய் நல்லா வதங்கி வரணும் கோவக்காவை எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது கோவக்காய் ஃப்ரை நல்ல சுவையாக இருக்கும் நம்ம கோவக்காய் நறுக்கும் போதே ஒரு மாதிரி வழுவழுன்னு வரும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும் பாருங்கள் நம்ம வதக்கும் போதே எவ்வளோ இருந்தது இப்போ வதங்கி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா இது காரம் அதிகமானது அதனால தான் குறைவாக சேர்க்குறேன் அதுக்கப்புறமா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம சேர்த்த உப்பு மசாலா எல்லாமே கோவக்காயோட சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிட்டு இருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே தான் அந்த கோவக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் கோவக்காய் வறுவலில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வேர்க்கடலை கோவக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு நம்மளோட சுவையான கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான சுவையான பருப்பு கடையல் கோவக்காய் வேர்க்கடலை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான பருப்பு கடையல் வேர்க்கடலை கோவக்காய் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி